கடலூர் அருகே தொழிற்சாலை அமைப்பதற்காக நிலத்தை கையகப்படுத்த வந்த காவல்துறையினர் மற்றும் அதிகாரிகளை தடுத்து நிறுத்தி மக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதுகுறித்த விவரங்களை செய்தியாளர் பிரேமிடம் கேட்கலாம். பிரேம், கள நிலவரம் என்ன? சிவகங்கை கடலூர் ஒன்றியம் வெள்ளக்கரை ஊராட்சிக்குட்பட்ட மலையடிக்குப்பம், கொடுக்கன்பாளையம், பெத்தாங்குப்பம் ஆகிய கிராமங்களில் சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த நிலையில் கடந்த டிசம்பர் 19 தொழிற்சாலை அமைப்பதற்காக ஏற்கனவே அங்கு இருக்கக்கூடிய அரசு இடத்தை பலர் ஆக்கிரமிப்பு செய்துள்ளனர். எனவே இந்த ஆக்கிரமிப்புகளை அகற்ற இந்த பகுதி மக்களுக்கு உடனடியாக அப்போது நோட்டீஸ் என்பது மாவட்ட நிர்வாகம் சார்பில் வழங்கப்பட்டது. இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொதுமக்கள் அந்த மலையடி கிராமம் மற்றும் உள்ளிட்ட 3 கிராம மக்களும் கடலூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை சந்தித்து தங்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என 100 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த பகுதியில் வசித்து வருகிறோம், எனவே பட்டா வழங்க வேண்டும் என்ற உள்ளிட்ட கோரிக்கைகளை முன்வைத்திருந்தனர். இந்த நிலையில் இன்று காலை மாவட்ட நிர்வாக சார்பில் வருவாய்த்துறை அதிகாரிகள் ஆக்கிரமிப்பை அகற்ற 300க்கும் மேற்பட்ட போலீசாருடன் நெத்தாவும் கிராமத்திற்கு சென்றிருக்கிறார்கள். ஆனால் அப்பகுதி மக்கள் ஊருக்குள் நுழைய விடாமல் தடுத்து நிறுத்தி அதிகாரிகள் கொண்டு வந்த ஜேசிபி பேருந்துகளை சிறைப்பிடித்து தற்போது போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். ஒட்டுமொத்த கோரிக்கை என்னவென்றால், 100 ஆண்டுகளுக்கு மேலாக நாங்கள் வாழ்ந்து வருகிறோம், தங்களை இந்த இடத்தை விட்டு அகற்றக்கூடாது, அரசு உடனடியாக பட்டாக்கள் வழங்க வேண்டும் என்ற 3 அம்ச கோரிக்கையெல்லாம் வலியுறுத்தி அவர்கள் முழக்கம் எழுதி வருகிறார்கள். தொடர்ந்து சம்பவ இடத்தில் 300க்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டிருப்பதால் ஒரு பதற்றமான சூழல் நிறைவேறுகிறது. தொடர்ந்து கடலூர் கோட்டாட்சியர் அபிநயா மற்றும் கடலூர் வட்டாட்சியர் பலராமன் ஆகியோர் மக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார்கள். தொடர்ந்து அந்த பகுதியில் ஒரு பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரேம்.